வணக்கம். மீனம் ராசி, கடகராசி, இந்த இரண்டு ராசிகளுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு கொடுக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன பரிசு கிடைச்சதுன்னு யோசனை பண்ணால் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறந்தது. சில பேர் எனக்கு வேலை கிடைச்சது. சில பேர் நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன், வீடு வாங்கினேன், இந்த வருஷம் தான் வீடு வாங்கினேன். எனக்கு குழந்தை பிறந்தது. நல்ல நல்ல விஷயங்கள், எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க இந்த வருஷம், எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது, பதவி உயர்வு கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அந்த வருடங்கள் மனிதர்களை பாகுபாடு பார்க்காது. அவர்களுக்கு அவர்கள் ஜாதகத்தின் விதிப்படி அவர்களுக்கு ஒவ்வொரு பரிசை கொடுக்கும். இந்த ஆண்டு சித்திரை மாதம் விசுவாச வருடம் உங்கள் அனைவருக்கும் நன்மைகளை தரட்டும். மீனராசி, கடகராசி, கணவன் மனைவியாக இருந்தால் அல்லது பிள்ளை அப்பா மகனாக, நண்பனாக அல்லது மேல் அதிகாரியாக, அக்கா தங்கையாக, அண்ணன் தம்பிகளாக, அப்படி ஏதாவது ஒரு உறவு வகைகள் இருந்தால் நீங்கள் எதிரின்னு பார்த்தா எதிரி. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. விரைய சனியை விட ஏழரை சனி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி கடந்த மாதம் 21ஆம் தேதி ஆச்சு. கடகராசிக்கு சனி பகவான் அஷ்டம சனி விடுதலையாகிவிட்டார். மீனராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து எதை தொட்டாலும் விரயம், எதை தொட்டாலும் நஷ்டம். கொஞ்சம் துன்பப்படலை, எல்லா கஷ்டமும் நான் ஒருத்தனே அனுபவிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜாதகர் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அன்னைக்கு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ம சனி, விரய சனிக்கும் ஜென்ம சனிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு அந்த பாலம் கடந்து போனால் நாம நம்முடைய வீட்டுக்கு, நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இடத்துக்கு போயிடலாம். ஆனால் விரைய சனி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலத்தில் ஏறலை. பாலத்தில் விரைய சனி ஏறும்போதும் நிறைய சறுக்கல்கள், நிறைய பள்ளங்கள், ரொம்ப நரக வேதனை பட்டுட்டீங்க. கடங்காரங்க தொல்லை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு படிப்பு ஏறலை, எனக்கு வெற்றி கிடைக்கல, நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு, தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு, என் மனைவி என்னை விட்டு போய்விட்டார், கணவன் என்னை விட்டு போய்விட்டார், இந்த வீடு லோனில் வாங்கினேன், ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் அனுபவிச்சுன்னு வரேன். அந்த மாதம் அந்த வட்டியும் அசலும் கட்டுறதுக்கு எனக்கு முடியல, ஜப்தி பண்ண கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இதெல்லாம் இந்த பிரிட்ஜு மேலே ஏறத்துக்கு விரைய சனி. ஹாஸ்பிட்டல் செலவு எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சுங்க, எனக்கு நோய் வந்துடுச்சு எனக்கு அப்படின்னு பல பேர்கள் இருக்கலாம். அஷ்டம சனி கடகராசியிலும், மீனராசி ஏழரை சனியிலும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு என்ன ஒருன்னா, நீங்கள் அந்த பல்லெல்லாம் தாண்டி அந்த பிரிட்ஜு மேலே நின்றுட்டீங்க, நடு இடத்துல நின்றுட்டீங்க, ஜென்மத்தில் நின்றுட்டீங்க. இப்போது இன்னும் நீங்கள் நிம்மதியான இடத்துக்கு நீங்கள் போய் சேரலை. ஆனால் ஓரளவுக்கு இந்த நிறைய பள்ளம், மேடு, அவமானம், அசிங்கம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போது இங்கேருந்து நீங்கள் அந்த பிரிட்ஜு இறக்கிறதுக்கு நீங்கள் போகிற இடம்தான் ஜென்ம சனி. அதுலேயும் நிறைய தடங்கல்கள் உங்களை எப்படிலாம் எதிர்க்கணுமோ, உங்களை சுற்றி குடும்பத்தில் இருக்கவங்களே எதிர்ப்பாங்க, நீங்கள் வேலை செய்கிறத்துல எதிர்ப்பாங்க, உங்களை வேலையை விட்டு துரத்தணும்னு சொல்லி சில சதி வேலைகள் நடக்கும். அதெல்லாம் முறியடிக்கிற நேரம் சனி பகவான் முறியடித்து கொடுப்பார். முறியடித்து உங்களை இறக்கத்தில் கொடுப்பார். மீண்டும் அடுத்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நிம்மதியான இடத்தை தேடி நீங்கள் போகிற 2.5 வருஷம்தான். மொத்தம் 7.5 வருஷம். 7.5 வருஷத்தில் 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இப்போது அடுத்த 2.5 வருஷத்தில் நீங்கள் இருக்கீங்க மீனராசினியர்கள். சனி எல்லாருக்கும் கெடுதல் பண்ணாது. சனி மீனராசிக்கு மித்ருகாரகன்.
நன்மையே செய்யும். நன்மையே செய்யும். சனி நன்மையே செய்யும். அவங்கவுங்க சுயஜாதக கர்ம விதிகளின்படி தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். மிருகராசியில் ஓஹோன்னு விரேசனையில் இருக்கவங்களும் நான் பார்த்துருக்கேன். கடகராசியிலும் அவ்வாறே தான். கடகராசி ஒருவர் சுயஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, நல்ல புத்தி நடக்குது, தசா புத்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம குரு, விரய குரு, ஜென்ம ராகு, விரய கேது இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. இப்போ கடகராசியை பொறுத்த மட்டில் 2.5 ஆண்டு காலம் தடம் புரண்டு போன வாழ்க்கையின் பாதை மாறிவிட்டது. அந்த கட்டம் கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கும் அந்த ஒரு நிறைய பிரச்சனைகள் கடகராசினியர்கள். கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்களே சூழ்ச்சி பண்ணுவாங்க கடகராசிக்கு. அதெல்லாம் நீங்கள் கோவப்படாதீங்க. நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. அதன் அடிப்படையில் தான் அதை பேசுகிறேன். தனிப்பட்ட ஒருவர் ஜாதகத்தை வைத்து நான் பேசுவது கிடையாது. ஒவ்வொரு கிரக பேச்சுகள் 9 கிரகங்களும் 9 உறவுகள், 9 கிரகங்களும் 9 உறவுகள், 9 குணங்கள், 9 செயல்பாட்டுக்களை செய்யும். ஒவ்வொரு 9 குணங்களை கொடுக்கும். அது மூலம் அந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க அந்நியன் பாதி அம்பி பாதி மாதிரி நல்ல சாந்தமாக இருப்பாங்க. திடீர்னு கோபம் அவங்கள அடக்க முடியாது. ஆனால் அன்பாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்கலாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எனக்கும். ஆனால் கோவப்பட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே நஷ்டமாக, நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே நாமளே நம்ம அந்த பள்ளத்தில் போய் விழுந்துருவோம். இப்போ உங்களுக்கு அந்த கவலை இல்லை, விலகிவிட்டது. தற்போது இருக்கக்கூடிய இன்றைய நாள் கிரக நிலைகள் குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி இன்று மதியம் 2:06 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். துவாதசி திதி 1:16 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக தனியாக யாரும் பிறந்துட முடியாது. நான் அதனால தான் அடிக்கடிக்கு 2 ராசியை கம்பைன் பண்ணி போடுவேன். மகர ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் பேசுவதை, கோபமாக பேசுவதை, சில விஷயங்களை விவாதிப்பதை நிறுத்திவிடுங்கள். திடீர்னு பேசிகிட்டே இருப்போம். அதன் மூலமாக நீங்கள் ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சிருவீங்க. அது மாதிரி சந்திராஷ்டமனா அது செஞ்சிடும். நிறைய பேர்களுக்கு சந்திராஷ்டம நேரங்களில் விபத்து நடக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு போவாங்க. பெரிய லாஸ் ஆகும். அதனால் மகர ராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் அன்பாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து, வெல்லம் உருண்டை வைத்து, கற்பூர தீபம் ஏற்றி, உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்தால் சந்திராஷ்டம தோஷம் விலகும். நல்லது நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று உள்ளார். சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார். சனி பகவான், சூரிய பகவான், ராகு பகவான், 5 கிரகங்கள் கூட்டணி. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் வளம். சனி ஒருபுறம் கெடுதல் செய்தாலும் சனி தவறு செய்பவர்களை மட்டும்தான் கெடுதல் தண்டனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சில சிக்கல்கள், சில தோஷங்கள் இருந்தால்தான், அந்த கர்மா இருந்தால் தான் சனி அந்த கஷ்டத்தை கொடுப்பார். அப்படி இல்லைன்னா சனி நல்லதே செய்வார். அது ஒரு புறம். அதுக்கு என்ன செய்யணும்? சனி கெடுதல் வராமல் இருக்க வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது, விபத்துக்களை தவிர்க்கலாம். ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தகராறு என் காதுக்கு சேர்ந்தது. எனக்கு தெரிஞ்சவங்களது. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் வரவங்க 2 பேருமே 2 வீலரில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அதிகமாக போனால் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. அதுலேயே காரசாரமான வார்த்தைகள் எனக்கு காதில் சொல்லும்போது எனக்கு நிம்மதியாக போச்சுங்க. 2 நாள் அவன் திட்டு என் காதிலே ஒழிச்சுங்குதுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுங்க. அப்படின்ட்டு 2 நாள் பார்த்தீங்கன்னா நான் அவஸ்தைப்பட்டேன்னாங்க. அந்த 2 நாள் ஒரே ஒரு சாரி சார், சாரி மேடம், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டா அது அந்த நிம்மதி அப்படியே போயிடுது. 2 நாள்
அவருடைய வேலையில் அவருக்கு நாட்டம் இல்லை, அவருக்கு சிந்தனை போகலை. 2 நாள் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இது போல தான் அந்த கோவப்படுவதை நிறுத்தி நிறுத்தி ஒரு சாரி சொல்ல கற்றுக்கொண்டால் எந்த சனி பகவானும் எந்த கிரக தோஷங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது, எந்த பிரிவும் வராது. எதை செய்தாலும் எதில் முதலீடு செய்தாலும் யோசித்து சிந்தித்து முதலீடு செய்யுங்கள். நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், ஒரு ஒரு 1-2 மாதத்துக்கு முன்னாடி. தங்கம் விலை ஒரு கிராம் வந்து 10,000 வரும்ன்ட்டு எனக்கு 2,560 ரூபா மேலே இன்றைக்கி வந்துடுச்சு. ஏதாவது இருப்பு உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கி போடுங்க, எதுவுமே கெடுதல் வராது. விலை திடீர்னு நடுப்புற இறங்கினாலும் மறுபடியும் ஒரு 2 மாதம் பொறுத்து நீங்கள் விற்காமல் இருந்தால் அது மறுபடியும் அந்த 1 லட்சத்துக்கு ஒரு சவரம் 1 லட்சம் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மாதிரி யோசித்து முடிவெடுங்கள். கடகராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு, மீனராசிக்கு 5ஆம் அதாவது தன்னுடைய ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் மிக மிக அதிகமான பாதிப்புகளையும் அதிகமான சந்தோஷங்களையும் அதிகமான வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய நீண்டகால வருடங்கள் தசை கொண்ட கிரகங்கள். அதனால தான் முக்கியத்துவம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராகு கேது பயிற்சி 18 மாதம், 1.5 வருஷம் இருக்கும். சனி பயிற்சி 2.5 மாதம், குரு பயிற்சி 12 மாதம். குரு பகவான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் மறைந்து உள்ளார், ரிஷபராசியில் அமர்ந்து உள்ளார். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம், அதாவது ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று உள்ளார். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ரிஷபராசியில் பரிவர்த்தனையாக அமர்ந்து உள்ளார். இது பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையே செய்யும், நன்மையே நடக்கும். குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொல்லையே கிடையாது. பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆவீங்க. காதல் நிறைவேறும், காதல் கல்யாணத்தில் முடியும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். குருவின் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மீது. ராகு கேது இப்போ மாறினாலே உங்களுக்கு இன்னும் நல்லது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் குருவின் பார்வை, பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை. பூர்வ அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் மூலம் ஏதாவது சொத்துக்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது பாக பிரிவினையாகி உங்களுக்கு சந்தோஷமாக உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இல்லை அவங்க மூலமாக ஒரு அன்பு நல்லது ஏற்படும், நல்ல விஷயங்கள். பாக்கியஸ்தானம், அவன் பாக்கியஸ்தானம்ப்பா, அவனுக்கு எல்லாமே இருக்குப்பான்னுவாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பார்த்து கொண்டிருக்கிறார், நன்மையே நடக்கும். 7 சனி ஒரு பக்கம் கருதல் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தின் மீது குருவின் பார்வை, மகர ராசியின் மீது குரு பார்வை ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடம் என்பது பொதுவாகவே லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார். லாபஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனோடு அமர்ந்து உள்ளார். குரு பார்வை அந்த 11ஆம் வீட்டின் மீது, சனி பகவான் வீட்டின் மீது குரு பார்ப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படும். நோய் குணமாகும். நோய் குணமாக ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வாருங்கள். 7 சனி இருக்கிறதுனால 7 சனி ஜென்ம சனி இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மகாவிஷ்ணு பகவானுக்கு துளசி அர்ச்சனை சனிக்கிழமை ஆனால் கோயிலில் பெருமாள் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அன்றைய தினம் சனிதோஷம் பிடித்தவர்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு தனியாக அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய அருளை கொடுக்கும் நாள் அது. அதனால் அந்த நாளில் நீங்கள் அவருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. நோய் இருந்தால் நோய் குணமாகும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள், எல்லா செல்வம் விலகும். கடகராசிக்கு அதாவது பிரிட்ஜி இறங்கி எல்லாம் வந்துட்டாங்க, நல்ல நேரம்தான். கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் அடுத்த மாதம் இதுவரை லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு செல்வங்களை கொடுத்து வந்த குரு பகவான், பதவி உயர்வை கொடுத்து வந்த குரு பகவான் அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு தனகாரகன் அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமரப்போகிறார். விரய குரு என்று சொல்வார்கள்.
தேவையில்லாமல் எதிலையும் முதலீடு செய்து நஷ்டத்தை பெறாதீர்கள். யாரிடமும், நண்பர்களிடம், கணவன் மனைவியிடம், மற்ற உறவுகளிடம், கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை போட்டு பகையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நிதானமாக பேசுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். நீங்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதி யார் என்றால் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் ரூபி போடலாம். தனஸ்தானாதிபதி ரூபி போட்டிங்கன்னா மன தைரியம், நோய் இருந்தால் நோய் வராது. அப்படியே ஒரு பய உணர்வு இருக்குது. எனக்கு எப்பயும் ஏதோ ஒரு எப்பயுமே பார்த்தா ஏதோ சிந்தனையாகவே இருக்கேன், ஏதோ யாரையும் என்னை மிரட்டுற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்றவங்களாம் வந்து ரூபி போட்டால் நல்லது. தனகாரங்க போட்டால் செல்வம் வரும், நிறைய நல்ல மாற்றம் வரும். கடகராசினியர்களுக்கு சனியோட தொல்லை விலகிவிட்டது. மீண்டும் 30 ஆண்டு காலம் கழித்து தான் சனி பகவான் வருவார். அது வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி காலம். ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயிலம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் அதாவது மீனராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் புனர்பூசம், பூசம், புரட்டாதி இது வந்து 2மே குருவோட திசையில் பிறந்திருப்பாங்க. அவங்க திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு ரஜ்ஜி பொருத்தம் இருக்காது. அதே போல் உத்திரட்டாதி, பூர நட்சத்திரம், பூச நட்சத்திரம் 2மே சனியோட நட்சத்திரம். இவங்களுக்கும் ரஜ்ஜி பொருத்தம், திருமணம் பொருத்தம் இருக்காது. அடுத்தது ரேவதியும் ஆயில்யமும் புதனோட நட்சத்திரங்கள். ஒரே நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னா கூட நீங்கள் மனசு வச்சா அவங்க நண்பன், எதிரினா எதிரி. அதனால் விட்டு கொடுத்தா ஜெயிப்பீங்க. கடகராசினியர்களுக்கு ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார். கடகராசியில் 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், ராசிக்கு அதிபதி 2ஆம் வீட்டில், கேது 3ஆம் வீட்டில். இது இப்போ வந்து கால சர்ப தோஷத்தில் எல்லா கிரகங்களும் அடங்கி உள்ளது. ராகு கேதுவிற்குள் புதன், சனி, சுக்கிரன், சூரியன், குரு, செவ்வாய், சந்திரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள் அடங்கி இருக்குது. இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கால சர்பதோஷம், கால நாகதோஷத்தை தான் பிறப்பாங்க. நாகதோஷம்னா பயம் கிடையாது. அது திருமணம் ஆகும் பொழுது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும். திருமண வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், தொழில் வளர்ச்சி பெறும், லோன் சேங்ஷன் ஆகும். இப்போது லோன் சேங்ஷன் ஆகும். சுக்கிரனோட உச்சம் பெற்றிருக்கார், பாக்கியசாரத்தில் உச்சம் பெற்றிருக்கார். கடகராசிக்கு லோன் சேங்ஷன் ஆகும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். யோசித்து செய்தால் எந்த நேரத்திலும் நமக்கு கெடுதல் வராது. நான் தான் சொன்னேன், எதிரி என்ன எதிரி, நண்பனை நண்பன். இந்த புத்தாண்டு புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியாக கொடுக்கும். வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுங்கள். யாரையும் காயப்படுத்தாதீர்கள். நமக்கு சக்தி இருக்குது, நமக்கு பலம் இருக்குன்னு சொல்லி மீனராசிக்காரர்களும் கடகராசிக்காக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, 12 ராசியில் ஒருத்தவங்களை வந்து அவங்களால முடியல, அவங்களால எதிர்க்க முடியல, நம்மளுடைய பலம் கம்மியாக இருக்காங்கன்னா அவங்கள காயப்படுத்தாதீங்க. அதுவே தோஷமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சி, திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புதிய தொழில் துவங்குபவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பமாக நல்ல காலம், வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டு சென்று படிக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்பு உண்டாகும். மீனராசி கடகராசி அன்பால் நீந்தால் வெற்றி உண்டாகும். இருவரும் கணவன் மனைவியாக, நண்பராக, பார்ட்னராக இருந்தால் உங்களுக்கு எந்த நேரம் இருந்தாலும் நீங்கள் 2 பேர் மிகப்பெரிய அறிவாளிகள். குருவோட ராசி ரொம்ப ஒரு அற்புதமான 2 பாக்கியஸ்தானாதிபதி. உங்களுக்கு மீனராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கடகராசி. ஒன்று சேர்ந்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் கடவுள் வழிபாட்டு மூலமாக, தெய்வத்தின் வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷம்லாம் விலகி உங்களுடைய முயற்சி, வாய்ப்பை பயன்படுத்துங்கள். வாய்ப்பு வெற்றியை கொடுக்கும். வாய்ப்பு கிடைத்தால் வாழலாம், சிறப்பாக வாழலாம். அந்த வாய்ப்பு நீங்கள் தேடுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திங்க. நல்ல காலம் உங்களுக்கு, இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக, நோய் இல்லாமல் செல்வ செழிப்போடு சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ்க வாழ்க. எல்லா இறைவன் அருளாலும் நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க.